அன்பு நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இது இளைஞர் அணி. தமிழ்நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து ஒரு இளைஞர் பட்டாளம் ஒரு முக்கியமான தலைப்பை விவாதிப்பதற்கு இன்று தயாராக இருக்கிறது. மாணவர்களுடைய உயர்கல்வியை தீர்மானிப்பது யார்? மாணவர்களே அந்த உரிமையை பெற்றிருக்க வேண்டுமா, இல்ல மற்றவர்கள் பெற்றவர்கள், வெல்விஷர்ஸ், இவங்களுடைய முடிவுதான் இதில் பிரதானமாக இருக்க வேண்டுமா? இதைத்தான் இன்றைய இளைஞரணி விரிவாக விவாதிக்க இருக்கிறது. விவாதிப்போம் இளைஞர்களோடு. அதற்கு முன்பாக இது சார்ந்த ஒரு காணொலியை காண்போம். இன்றைக்கு நாம் ஒட்டுமொத்த நாட்டினுடைய நிலையை பார்க்கின்ற பொழுது, இந்தியா என்ற ஒரு நாடு இது ஒரு ஆன்மீக நாடு, அதற்கு மேலாக குடும்ப பாச பின்னணியில் விளங்குகின்ற ஒரு நாடு. ஆகவே இதில் முதலிடம் குடும்பத்திற்கும் பாசத்திற்கும் பெற்றோருக்கும் நாம் கட்டுப்பட்டு நடக்கிறோம். ஆகவே அந்த இளைஞர்களை அவர்களுடைய வழியில் அவர்களுடைய விருப்பத்திற்கு நாம் அனுமதித்தோமானால் மிக துல்லியமாக அவர்கள் வெற்றி பெற முடியும். மேல் படிப்பை பற்றி குழந்தைகளுக்கு, இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு 8ஆம் கிளாஸ்ல இல்லைன்னா 9ஆம் கிளாஸ்லயே கேட்டு பாருங்க. அவங்க ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டாங்க அவங்க வாழ்க்கையில என்ன படிக்க போறாங்க, என்ன ஆக போகிறாங்கன்றது. சமீப காலத்தில் நான் ஒரு ஸ்கூலுக்கு சென்றிருந்தேன். அங்க 7வது படிக்கிற மாணவர்களிடம் கேட்டேன், நீங்கள் வருங்காலத்தில் என்ன ஆக போறீர்கள் என்று கேட்டேன். அவர்கள் ஒருத்தர் சொன்னார் என்ஜினியர் ஆக, அதாவது 30 கிளாஸ்ல 30 பேர் இருக்காங்க, அதுல ஒரே ஒருத்தர் தான் என்ஜினியர்னாரு. இன்னொரு குழந்தைய டாக்டர் ஆனு சொல்லிச்சு. ஆனா அதுல இருக்கிற 28 குழந்தைகள் சொன்ன வித்தியாசமான ஒவ்வொரு துறைகளை பார்த்து நான் கேட்டபோது எனக்கே ஒரு வியப்பாச்சு. பேரண்ட்ஸ் இருக்கிற பேரண்ட்ஸ் நியூ ஜெனரேஷன் பேரண்ட்ஸ், அதாவது தேவர் சில்ட்ரன் ஆஃப் தி 60s. அந்த பேரண்ட்ஸ் இப்ப என்ன பண்றாங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஒரு பக்கபலமா இருந்து அவங்களை கைட் பண்றாங்க. இல்ல அவங்களுக்கு கைட் பண்ண முடியலன்னா என்ன பண்றாங்கன்னா, அடுத்து இருக்கிற கவுன்சிலிங் சென்டருக்கு கொண்டு போறாங்க, இல்லன்னா அடுத்து இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறாங்க. அந்த மாதிரி கலந்தாலோசனை முறையில் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் தான் இருக்கிறதே ஒழிய பேரண்ட்ஸ் அவ்வளவு வற்புறுத்துற மாதிரி எனக்கு தெரியவில்லை. முன்னாடி ஒரு காலத்துல அம்மா அப்பா சொல்லி இது பண்ணுவாங்க, இல்ல ப்ரொஃபசர் சொல்லி இது பண்ணுவாங்க. இப்ப அப்படி கிடையாது. என் கூட இப்ப பசங்க படிக்கிறாங்கன்னா 4 பேர் நல்ல கம்பெனில ஜாயின் பண்றாங்க. அவன் என்ன ட்ரேடோ அந்த ட்ரேட் எடுத்து செலக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ கிட்ட 1 லேக் சம்பாதிக்கலாம் வச்சுக்கலாம், ட்ரேட் படிக்கிறானோ அதை ஆசைப்பட்டு அதை படிச்சா நம்ம 1 லேக் சம்பளம்னா அப்படிதான் நோக்கி போறாங்க தவிர மத்தவங்க சொல்லி எல்லாம் போது கிடையாது. ஆக்சுவலா ஹையர் ஸ்டடிஸ் அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸோட விருப்பம் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டு பி கிவன் டு த ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு எது பிரியமா இருக்கணும், பட் அல்டிமேட்ல அவங்களுக்கு விவரமா சொல்லி தரணும். வைக்கலாம், இந்த சப்ஜெக்ட் எடுத்தா நீ இது மாதிரி வரலாம், இந்த சப்ஜெக்ட் எடுத்தா இது போல போகலாம், இந்த சப்ஜெக்ட் வேல்யூ அதிகமா இருக்கு, இந்த சப்ஜெக்ட்ல காம்படிஷன் அதிகமா இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு விவரமா சொல்லி தர வச்சு அவங்களை விருப்பப்பட வைக்கணும். சம் ஆஃப் த பேரண்ட்ஸ் கம்பல் பண்றாங்க, நீ இந்த சப்ஜெக்ட் தான் எடுத்தாகணும், இதுக்கு தான் வேல்யூ இருக்குதுன்னு. வேற அந்த ஸ்டூடெண்ட்க்கு அது பிடிக்காம இருக்கலாம். ஒரு சிலர் ஃபேஷன் டெக்னாலஜி ரொம்ப விரும்புறாங்க. அவங்க ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து அவங்க ஃபேஷன் டெக்னாலஜியில் ஈடுபட்டு இருக்கிறதுனால அதை அவங்களுக்கு கொடுக்கலாம். பட் அதுல உள்ள டிராபேக் அண்ட் அட்வான்டேஜ் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றது பேரண்ட்ஸோட கடமை. படிப்புங்கிறது பாத்தீங்கன்னா அவங்க தேர்ந்தெடுக்கிறது. இப்போ பாத்தீங்கன்னா போன ஜெனரேஷன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2000 அது மாதிரிலாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் யாருக்கும் விழிப்புணர்ச்சி இருக்காது. அது பேரண்ட்ஸ் சொல்றதுதான். பேரண்ட்ஸ் இதை படி, அவங்களோட ஆசை இன்ஜினியரிங் படி, மெடிக்கல் படி, அக்ரி படி, இதே மாதிரி அவங்க சொல்றதுதான். 2 பேருமே தேர்ந்தெடுக்கும், பசங்களும் தேர்ந்தெடுக்கும், பேரண்ட்ஸ் தேர்ந்தெடுக்கும். ஓரளவுக்கு பசங்க தேர்ந்தெடுக்கும் போது பாத்தீங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதை பேரண்ட்ஸ் திணிக்க கூடாது, இதுதான் படிக்க தெரியக்கூடாது. ரைட், வெவ்வேறு பார்வைகளை இது சார்ந்து கேட்டோம். மாணவர்களுடைய மேல் படிப்பை தீர்மானிக்க வேண்டியது யார்? மாணவர்களே அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறது. இல்லை, பெற்றோர்கள், மற்றவர்கள், வெல்விஷர்ஸ், இவங்களுடைய ஆலோசனையோடு அவங்க எடுக்க வேண்டிய முடிவு என்று இன்னொரு தரப்பு சொல்கிறது. கேட்போம் இருதரப்பு வாதங்களையும். 2 தரப்புமே நான் கேட்க இருக்கிறேன். உங்களுடைய எண்ணம் ஒன்னாவும் இன்னைக்கு நீங்க படிச்சிட்டு இருக்கிறது இன்னொன்னாவும் இருக்கா? பிகாஸ் ஆஃப் கம்பல்ஷன்ஸ் போத் சைட்ஸ். எஸ் சார், நான் படிக்கணும்னு நினைச்சது பிஎஸ்சி நர்சிங் சார். ஆனா எங்க வீட்டுல சொல்றாங்க சார் அது சரிப்பட்டு வராதே, அது ரொம்ப சகிப்பு தன்மை உள்ளவங்க தான் அதை செய்ய முடியும், ஒன்னால அதை செய்ய முடியாதுன்னு அவங்களே சொல்றாங்க சார். ஆனா என்னோட எய்ம் என்னன்னா அதை படிக்கணும் தான் சார். அவங்க சொல்லியும் மத்தவங்க சொல்லியும் அதுக்கப்புறம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வச்சிட்டாங்க சார். இல்ல அதுக்கு அவங்க சொன்ன காரணத்துல நியாயம் இருக்கிறதா நினைக்கிறீங்களா? இல்லையா? இல்ல சார், எனக்கு சகிப்பு தன்மை வேணும் அப்படிங்கிறாங்க. அது உங்களுக்கு இல்லன்னு உங்க கூட இருக்கிறவங்க பெற்றோர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. யூ கான்ட்ராடிக்ட் தட்? அப்படி இல்ல சார், நம்ம எது எய்ம் பண்ணிருக்கோமோ அதை சேர்த்து விட்டா சரி, நம்ம தானே படிக்கிறோம், நம்ம அதை நல்லா செய்வோன்ற நம்பிக்கையில அவங்க சேர்த்து விட்டு இருந்தாங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கலாம் சார். அதை ரெகுலேட் பண்றீங்க. இன்னைக்கு நீங்க நர்சிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வச்சுட்டாங்க, அப்படித்தானே? உங்களுக்கு ஒரு 14 வருஷம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அப்பா அம்மா சொல்றதுதான் சார் கேட்டு இருக்கிறோம் ஸ்கூல் லைஃப்ல.
அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து வேவரிங் மைண்ட் இருக்கு டீனேஜ்ல அப்படின்ட்டு. எனக்கு சின்ன வயசுல இருந்து வந்து சார் ஒரு 16 ஆம்பிஷன் இருந்தது சார். எல்லாமே வந்து எங்க அம்மா ஒரு பட்டியல் எடுங்க பாப்போம் சார். எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து டாக்டர் ஆகணும்னாங்க சார். கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஐபிஎஸ் ஆகணும்னாங்க சார். அப்புறம் அப்பா வந்து நீ ஐஏஎஸ் ஆக அப்படின்னாங்க சார். அப்புறம் அம்மா வந்துட்டு இல்ல உனக்கு படிப்பு வரமே தெரியல, நீ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணு அப்படின்னாங்க சார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சொல்லுங்க, உங்களோட ஆம்பிஷன்ஸ் எல்லாம் சொல்லுங்க. அப்புறம் அவங்க என்னென்ன சொன்னாங்க? எனக்கு வந்து எதுவுமே இல்ல சார். நான் அப்ப வந்து அப்பா அம்மா கேக்குற பிள்ளையா இருந்தேன் சார். நானு சார் இப்பவும் அப்படிதான் சார் இருக்கேன். பார்த்தா அப்படி இல்ல டிவி அம்மா பாக்குறாங்க சார், அப்படி இருந்தேன் சார். அதனால எனக்கு எந்த மைண்டும் இல்ல சார். அப்பா சொல்ல சரி அப்பா சொல்றாரு ஐஏஎஸ், சரி ஐஏஎஸ் படிக்கணும். அம்மா சொல்றாங்க ஐபிஎஸ் படிக்கணும். அப்புறம் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அப்புறம் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டான்ஸ் ஆடினேன் சார். அம்மா வந்துட்டு செம்மையா டான்ஸ் ரைடு அப்படின்னாங்க சார். அப்படி பல தரப்பான ஒரு ஆம்பிஷன் எனக்கு இருந்து சார். இப்போ அவங்களுக்கும் அது வேவரிங் மைண்டா தான் சார் இருக்கு. சோ இப்போ வந்து இந்த ஒரு வேவரிங் அப்படிங்கிறது ஒரு 10 மாணவர்களுக்கு மட்டும் இல்ல, பெற்றோர்களுக்கே அந்த வேவரிங் எங்களுக்கு வந்துருதுன்னு சொல்ல வரேன். அவங்கள்ட்ட என்ன வருதுங்கிறீங்க? கண்டிப்பா சார். எனக்கு அவ்வளவு ஆம்பிஷன் மாற்றுக்கிறது இருக்காது. இப்ப வந்து அப்பா அம்மா சொல்றது வந்து நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக ஒரே டிசிஷன் தான் எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த டிசிஷனை விட்டுட்டு நம்ம எனக்கு 16 இது இருக்கு லைனா இருக்கு அப்படின்ட்டு அந்த டிசிஷன் உங்களோட எண்ணமும் வாழ்க்கையில முன்னுக்கு வருதுதான். நிச்சயமாக எந்த ஒரு பெற்றோரும் ஒரு வழிகாட்டுறாங்கன்னா நீங்க நாசமா போகணும்னு வழிகாட்ட மாட்டாங்க. அவங்களோட எண்ணமும் நீங்க நல்லா வரணும், தன்னால ஆக முடியாத ஒரு விஷயம் நீங்க வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுல வந்து யாருக்குமே சந்தேகம் கிடையாது. என்னன்னா மாணவர்களுக்கு குழப்பம் இருக்குன்னு பெற்றோர்கள் சொல்றதை ஏத்துக்கணுங்கிறீங்க. பெற்றோர்களுக்குமே கூட அந்த ஒரு குழப்பம் இயல்பா இருக்கே அப்படிங்கிற அந்த குழப்பம் வந்து இயல்பாவே இருக்கதான் செய்யும். ஏன்னா லாட் ஆஃப் ஃபீல்ஸ் எந்த ஃபீல்டுக்கு போறதுங்கிறது எடுக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய டிசிஷன்ஸ். நம்மளோட வாழ்க்கை பாதையை மாறப்போகுது. அவ்வளோ அந்த டிசிஷன்ல அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பேரண்ட்ஸ்னாலேயே டிசிஷன் எடுக்க முடியாதப்ப இந்த ஏஜ்ல நம்மளால எப்படி கரெக்டா டிசிஷன்? எக்ஸாக்ட்லி சார். ஒன் மோர் திங் சார். இல்ல அடலசன்ட் ஏஜ்ங்கிறது வந்து அலைபயிர வயசு. நான் இப்போ ஒரு பிரபலத்தை பார்த்து எனக்கு மனசு பிடிச்சு போயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வருஷம் ஃபுல்லும் இல்லைன்னா ஒரு மாசம் அந்த பிரபலத்தை நோக்கி டிராவல் பண்ணுவேன். ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு பிரபலம் பிடிக்கும், அடுத்து அந்த பிரபலத்தை நோக்கி நான் டிராவல் பண்ணுவேன். அப்போ எந்த ஃபீல்டு என்னுடைய ஃபீல்டுன்னு எனக்கு தெரியாது. எனக்கு என்ன திறமைன்னு வெளிக்கொண்டு வர முடியாது. இப்ப அந்த பிரபலத்தை நோக்கி நான் டிராவல் பண்ணையில என்ன சுத்தி உள்ளவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா, அப்ப எனக்கு சச்சின் பிடிக்கும், சச்சினை நோக்கி டிராவல் பண்ணையில ஓகே நீ சச்சின் ஆகும்னு சொல்லிட்டாங்கன்னா என்னுடைய திறமை வெளியே வராது. நான் பார்த்து மனம் கவர்ந்த ஒரு துறை, அந்த துறையில நான் ஹார்ட் ஒர்க் போடுறேன், அதனால வெளியே வரேன். ஆனா எனக்குள்ள செல்ஃப் ஐடி எங்க போச்சு? அதத்தான் எங்க அப்பா அம்மா வெளிக்கொணர்றாங்க. உனக்குன்னு ஒரு திறமை இருக்கு, அதை வெளிக்கொணர்றாங்களா அப்படிங்கறது தான் கேள்வி. ஏன்னா உங்களுக்கு ஒரு திறமை இருக்கும், உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஈச் மேன் ஹேஸ் ஹிஸ் ஓன் டேலண்ட்ஸ். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு துறையில சாதிக்கிறதுக்கு திறமை இருக்கும், இல்ல பல துறைகள்ல சாதிக்கிறதுக்கு திறமை இருக்கும். ஆனா எனக்கு பிடிக்காத, எனக்கு வராத ஒரு விஷயம் என்கிட்ட திணிக்கப்படும் போது எண்ட் ரிசல்ட் சக்சஸ்ஃபுல்லா, அவரோட நோக்கம் உன்னதமானது, தப்பில்ல. ஆனா எண்ட் ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், அந்த மாணவனும் சந்தோஷமா இருக்க மாட்டான், இல்ல அது வெற்றி அடைய முடியாத பொழுது அந்த ஒரு பெற்றோருக்கும் சந்தோஷம் இருக்காது. எல்லாமே சொல்லும் போது குடும்ப சூழ்நிலையை நம்ம பாக்கணும்ல சார், அதை புரிஞ்சு நடந்துக்கணும்ல சார். நம்ம மட்டும் இருக்கோமா, நமக்கு அக்கா தங்கச்சி எல்லாம் இருக்காங்க, அவங்களும் படிக்கணும், அதையும் நம்ம பாக்கணும்ல சார். மற்ற நாடுகள் இது சரியா இருக்கலாம், ஆனா இந்திய சூழல் அப்படிங்கிறது குடும்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது. ஆக குடும்ப சூழல், குடும்பத்துடைய எண்ணம், பெற்றோருடைய எண்ண ஓட்டம், இதெல்லாம் அவ்வளவு லேஸ்ல ஒதுக்கக்கூடிய சமூகம் அல்ல நமது சமூகம். அதற்கு முக்கியத்துவம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. பல்வேறு பார்வைகள் இருக்கின்றன. தொடர்ந்து வாதிப்போம். இந்த தரப்பட்ட கேட்க இருக்கின்றேன். நீங்க இந்த ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க, நான் திருப்பி அதான் கேட்க இருக்கின்றேன். உங்கள வேற யாராவது நான் படிக்க நினைத்தது இது என் மீது திணிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க? இப்போ நான் வந்து இப்போ நான் 10th முடிச்சுட்டு 11th 12th கோர்ஸ் வந்து பேரண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் சொல்றது கேட்டு தான் நான் எடுத்தேன். எனக்கு தெரியும் என் கெப்பாசிட்டி. ஆனா நான் 3rd குரூப் தான் எடுக்கணும் ஆக்சுவலி. பட் ஆனா என்ன ஃபோர்ஸ் பண்ணி சயின்ஸ் குரூப் எடுக்க வச்சாங்க. அதனால நான் ரொம்ப லோ மார்க்ஸ், எதிரிலே வெளில சொல்ல முடியாத லோ மார்க்ஸ். அப்புறம் திரும்ப காலேஜ்ல வந்துட்டு திரும்பவும் சொன்னாங்க எவ்வளவு லோ மார்க்கா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பிரிஸ்டிஜ்க்காக இன்ஜினியரிங் அது மாதிரிதான் படிக்கணும்னு நினைச்சாங்க. என் கெப்பாசிட்டி எனக்கு தெளிவா தெரியும், என்னால எது முடியும் எது முடியாதுன்னு. அப்புறமா நான் இப்ப எனக்கு பிடிச்சதுதான் நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஓகே அவங்க சொல்றது கேட்டு நான் எடுத்திருந்தேன்னா கண்டிப்பா நான் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு அரியரோட அப்படிதான் நான் இருந்திருப்பேன். அப்புறம் திரும்ப அவங்களா ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு இடத்துல திறமை இருக்கும், இன்னொரு இடத்துல வீக்னஸ் இருக்கும். இன்னொருத்தருக்கு அந்த இடத்துல திறமை இருக்கும், இன்னொரு இடத்துல வீக்னஸ் இருக்கும். ஆனா அது தவறான புரிதல்ல ஒரு விஷயம் திணிக்கப்படும் பொழுது அந்த மாணவருடைய வாழ்க்கை எதிர்காலம் கேள்விக்குள்ளாகுது. அவங்க அவங்களுடைய சொந்த உதாரணத்தை சொன்னாங்க.
சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது 4th 5th படிக்கிறப்ப அவங்களுக்கு டை பெல்ட் ஷர்ட் எல்லாம் வாங்கி தருவாங்க, அது வாங்கி வச்சுக்குவாங்க. 9th 10thல நல்லா காஸ்ட்லியான சுடிதார் அதெல்லாம் வாங்கி தருவாங்க, வாங்கி வச்சுக்குவாங்க. அப்புறம் எங்கேயா ஹோட்டலுக்கு போனா ஆம்லெட் ஆஃப் பாயில் வெளுத்து கட்டுவாங்க, அதை வாங்கி வச்சுக்குவாங்க. ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்குவாங்க 12th படிக்கிறப்ப, அதை வாங்கி வச்சுக்குவாங்க. இதெல்லாம் திணிப்பு கிடையாது. கடைசியில இந்த படிப்பு மட்டும் கொஞ்சம் இது வரை படிச்சா உனக்கு நல்லா வரும்னு ஐடியா சொல்லுவாங்க. அது வந்து திணிப்புங்கிற, அதாவது ஏன் நீ சின்ன வயசுல பண்றப்ப உனக்கு 4th 5thல ஓரளவு மெச்சூரிட்டி வந்திருக்கும், அப்ப என்ன திணிக்காதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. உனக்கு இதே மைண்ட் தானே இருக்கு. ஆம்லெட் ஆஃப் பாயில் ஆண்ட்ராய்டு போன்லாம் நான் விரும்பி கேட்டேன், எனக்கு இது பிடிச்சிருந்தது. பிடிக்காத ஒண்ணு கொடுத்து நீங்க பயன்படுத்து அப்படின்னா சார் இல்ல, அவர் சொன்னதுதான் கிழிஞ்சு போனா வாங்கிக்கலாம் சார். வாழ்க்கை போயிடுச்சுன்னா வாழ்க்கை தீர்மானிக்கப்படலையே, நீ இனிமேதான் பண்ண போற, அதுக்குதான் பயப்படுறாங்க. கிழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு. சின்ன வயசுல ஆசிலேஷன்ஸ் இருக்கும், பேரண்ட்ஸ் சொல்றது கேட்டு நம்ம ஒரு கோர்ஸ் எடுக்கணும், எல்லாமே ஓகே தான். இப்ப அந்த கோர்ஸ் எடுத்து இப்ப அதுல கடைசியில அவன் ஃபெயிலியர் ஆனானா அவன் ஈஸியா ப்ளேம் பண்ணிடுவான், எங்க அப்பா அம்மானால தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு. அப்புறம் யாருக்கு எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கும் இந்த பெற்றோருக்கு. சார் ஃபெயிலியர் லீட்ஸ் டு சக்சஸ் சார். ஃபெயிலியர் செஞ்சா அதோட பெரிய சக்சஸ் கிடைக்கும். சரி, அதே பிடிச்ச கோர்ஸ் சார் நான் இன்னொரு இடத்துல சக்சஸ்ஃபுல்லா இருப்பேன் நான் நினைக்கிறேன். இல்ல அது உனக்கு வேலைக்காது, இதுலதான் உன்னால வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படின்னு திணிக்கப்படும் பொழுது உங்களுடைய பலம் எனக்கு தெரியுமா? நான் உங்களுடைய வெல்விஷரா இருக்கலாம், உங்களுக்கு ஒரு விஷயம் முடியும், இன்னொரு விஷயம் முடியாது. உங்களை முடியாத விஷயத்த நான் செய்ய அப்படின்னா அது நல்ல விஷயம் நான் கருதி அவங்களா ஒரு முடிவு எடுத்து நான் இதான் படிக்கணும் அப்படி விரும்புறது வந்து ஒரு சின்ன குழந்தை கையில ஒரு விஷப்பூச்சியோ பாம்போ நட்பாக்கிலியோ கையில குடுக்கற மாதிரி. அது வந்து அதிர்ஷ்டம் தான் தப்பிச்சு போறவங்க தான் சாதிக்கிறாங்க. அது சப்போஸ் கையில கடிச்சிருச்சுன்னா, அதாவது கையில கடிப்பட்டவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. புரியுதுங்களா நான் சொல்ற கான்செப்ட்? புரியுதா? நான் அதான் நான் சொல்ல வரேன். சப்போஸ் நீங்க வந்து நல்லா கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்கலாம், தப்பிச்சு போயிருக்கலாம். பட் நீங்க ஸ்லிப் ஆனீங்கன்னா அது நீங்க கடிப்படலாம், உயிரிழக்கலாம், அந்த மாதிரி நிறைய சான்சஸ் இருக்கு சார். இப்ப வந்து ஒரு மாணவனை நீ டாக்டரா தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டு திணிக்கிறாங்க சார். அந்த மாதிரி திணிக்கிறதுனால அவனோட கோல் வந்து அவனால அச்சீவ் பண்ண முடியல. அச்சீவ் பண்ண முடியாம அந்த மாதிரி போனா கூட பரவாயில்ல, ஆனா அந்த மாணவன் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்லயே ரொம்ப வேதனை அடைஞ்சு சூசைட் பண்ற அளவுக்கு போய்க்கிறான் சார். அந்த மாதிரி ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா? அந்த பெற்றோர்கள் ஒரு விஷயத்த படிக்க சொல்லி அது முடியாதனால சூசைட் எல்லாம் பண்ணின ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு ஒரு பெற்றோருடைய வழிகாட்டுதல் இருக்கும். கேன் யூ சே சம்திங்? பிடிக்காத கோர்ஸ் அவன் எடுத்திருக்கான், அவனுக்கு அவங்க பேரண்ட்ஸ் சொன்னதுனால ஒரு இன்ஜினியரிங் எடுத்திருக்கலாம், அதனால அவன் ஸ்ட்ரெஸ் ஆகி சூசைட் பண்ணிக்கிறான். எவ்வளவு நியூஸ் அது மாதிரி இல்ல, எவ்வளவு பெற்றோர்கள் இன்னைக்கு வந்து நீங்க வந்து பெற்றோர் திணிப்பில நல்லதுதான் செய்வாங்கன்னு இந்த ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ் தவிர, இன்ஜினியரிங் டாக்டர் தவிர வேற ஒரு ஏதாவது வெரைட்டியா பெற்றோர்கள் வந்து வழிகாட்டிருக்காங்கன்னு நிறைய உதாரணம் கொடுத்துட முடியுமா? அப்படி திணிக்கப்படுமாங்கிறதுனா கேட்டா அப்படிலாம் இல்லவே இல்ல சார். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து தெரியும் உன்னோட கெப்பாபிலிட்டி இவ்வளவுதான். இப்ப அந்த பொண்ணு அவங்க வந்து சொன்னாங்க நான் பிஎஸ்சி நர்சிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னு. ஆனா பேரண்ட்ஸ் தெரியும் இவங்களோட வீட்டுல வந்து அவங்க நடந்துக்கிறத பார்த்து தான் பேரண்ட்ஸ் சொல்லிருப்பாங்க. அப்படியே அவங்க வந்து நான் வந்து பிஎஸ்சி நர்சிங் மேல அவ்வளவு ஈடுபாடா இருந்தா அந்த ஈடுபாடு வந்து வீட்லயே தெரிஞ்சிருக்கும் சார். சோ அவங்களுக்கு தெரியும் இது வரும் உனக்கு வராதுன்னு தெரியும். நம்ம வேணா நினைச்சுக்கலாம் நம்ம ஐடியால 100% வந்து நான் வந்து நினைச்சதை சாதிச்சிடலாம் அப்படின்னு. பிராக்டிகல்னு ஒண்ணு இருக்குல்ல சார், நம்ம அதை திங்க் பண்ணணும் சார். சார் அம்மாவா இருந்தாலும் அப்பாவா இருந்தாலும் நம்ம கெப்பாசிட்டி நமக்கு தான் தெரியும் அவங்களை விட. பெற்றோர்களுக்கு இதுல ஒரு கணிசமான இன்ஃபுளுன்ஸ் இருக்கு, அது புரிந்து கொள்ள முடியுது. ஆனா இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, நண்பர்கள், இவங்க எல்லாம் இதுல செலுத்தக்கூடிய இன்ஃபுளுன்ஸ் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. யாருக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இப்ப வந்து நான் ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்படுறேன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க அவ என்ன ஆசைப்படுறா, நம்ம சொல்றதான் அவ படிக்கணும், ஊட்டி விட்டுறாங்கல்ல, ஏதாவது சொல்லி விட்டுறாங்க. அப்ப வந்து என் திறமை அப்ப வெளியே காட்ட முடியாம போயிடுது. என்னோட எய்ம் என்னோட திறமையில அதுல வெளியே காட்ட முடியாம போயிடுது. வேற ஏதோ படிக்கிறேன், அம்மா அப்பா சொல்றாங்கன்ட்டு நான் வேற ஏதோ எடுத்து படிக்கிறேன்னா இது என் திறமை வெளிக்காட்ட முடியலையே, என் திறமை வெளிக்காட்ட முடியலையேன்ட்டு எனக்கு அந்த ஒரு இரிட்டேட்டிங்காவே இருக்கு. ரைட். உங்களுக்கு இவர் ரொம்ப ஆர்வத்தோட மைக் வாங்கினாரு. எஸ் சார். அந்த இங்கிலீஷ்ல வந்து வெல் விஷர்ன்றாங்க சார். உண்மையா வெல் விஷர் சார் அவங்கலாம். எப்படின்னா ஒரு என்ன மாதிரி வெல் விஷர் சார்? வெல் சார் கிணறு தள்ளி விட்டுறாங்களோ வெல் விஷர் ஆகுறாங்க சார் அவங்க. எப்படின்னா ஒரு கட்டத்துல வந்து எங்க அம்மா அப்பாவோட பேச்சு, எங்க அம்மா அப்பா மைண்ட்லாம் மாத்தி இப்ப வந்து விஸ்காம் படிச்சிட்டு இருக்கேன் சார். என் ஆசைப்படிதான் படிச்சிட்டு இருக்கேன். அது வந்து ஓரளவுக்கு பேசி அம்மா அப்பா வந்து விஸ்காம் படி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க, போய் தொலை அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க சார். அந்த வெல் விஷர் இருக்காங்க பாத்தீங்களா, வீட்டுக்கு வந்தாங்க சார். வீட்டுக்கு வந்து பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் சார் குத்துது சார் அம்மா அப்பாவுக்கு. பையன் போயிருவான் அந்த மாதிரி சார். அவங்க வந்துட்டு எனக்கு கெட்டு போயிடும் என்னென்னவோ சொல்றாங்க சார் அவங்க. நான் பண்ணாது கூட எனக்கு பண்ணணும் போல இருக்கு சார். என்ன மாதிரி
சார் அதான் நீங்க சொன்ன மாதிரி சினிமாவுக்கு போயிருவோம், எங்கேயாச்சும் ஆயிடும், ஏதாச்சும் பண்றோம், எங்கெங்கயா போயிடும் அப்படின்னு தப்பு தப்பா பேசுறாங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அது. அதனாலே எங்க அம்மா வந்து மறுபடியும் மாத்திட்டாங்க முடிவை. வேணாம் நீ விஸ்காம் போனா வந்து எங்கேயா போயிருவேன், நினைச்சபடி படிக்க விட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நான் மறுபடியும் மாத்தி பேசி இப்ப நான் என் பிடிச்சதான் சார் படிக்கிறேன். நான் அந்த வெல்விஷர் பத்தி சொல்றேன். வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு உங்க பையன் அவள் தான் போயிருவான் விஸ்காமா ரைட்டு முடிஞ்சிச்சு அப்படி அந்த மாதிரி பேசி அம்மா மைண்ட மறுபடியும் மாத்தி விட்டாங்க சார். மறுபடியும் நான் உட்காந்து பேசி அம்மா கிட்ட கெஞ்சி மறுபடியும் நான் இப்ப விஸ்காம் படிச்சேன். உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை? சரி எனக்கு வந்து ஆக்டர் ஆகணும்னு ஆசை சார். அது மட்டும் இல்ல விஜய் சார். ஃபர்ஸ்ட் எனக்கு விஜய் தான் சார் ஆசை. அதுக்கப்புறமா அதே வெல்விஷர்ன்றவங்க வந்து உசு பேத்தி நடிகன் ஆயிடு அப்படின்னு ஏத்தி விட்டுருக்காங்க. இப்போ பாக்கலாம் சார். நல்லா தான் இருக்குல்ல அப்படின்னு பாத்தீங்களா? வெல்விஷர் உங்களுக்கு வெல்விஷரா தான் இருந்திருக்காங்க. எப்ப அவங்க திரும்பி அந்த வேலை ஆவாங்க பாத்துங்க. இதுல இருந்து டெவலப் ஆயிருக்காரு பாருங்க. இது கூட மத்தவங்க சொல்லிதான், அவரா சுயமா முடிவு எடுக்கலாம், மத்தவங்க சொல்லிதான் எடுத்திருக்காரு. ஐயோ சார் நான் பேசுறத முதல்ல முழுசா கவனிங்க சார். மறுபடியும் அவங்கள நான் வெல்விஷர் தான் சொல்லி இருக்கிறேன். அவங்கள நான் நல்லதா சொல்ல, மறுபடியும் அவங்க வெல்விஷரா தான் இருக்காங்க. எனக்கு அவங்க சார் பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க சார். ஓகே, அந்த பாதையில அவங்க கிளியர் கட்டா இருந்தா எந்த பேரண்ட்ஸுமே வந்து அப்போஸ் பண்ண மாட்டாங்க சார். சப்போஸ் அவங்க வெல்விஷன் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து சொன்னா இல்ல இல்ல என் மகன் அதுல அதேதான் உயிரா இருக்கான், அவனால அதெல்லாம் விட முடியாது, அதெல்லாம் பெற்றோர்களுக்கு வந்து மகன் நல்லா வரணும் மகள் நல்லா வரணுங்கிற எண்ணம் தான் இருக்கும். திடீர்னு வந்து யாரா பயமுறுத்தி விடும்போது அந்த ஒரு பயம் இயல்பா தொற்றிக்கும் இல்லையா சார்? அந்த பயம் வந்து பேரண்ட்ஸ் மனசுல வரக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து வீட்டுல வந்து இல்ல என் பேரண்ட்ஸ் அவன் அந்த பையனுக்கு வந்து அதான் வந்து உயிரே. அந்த மகன் பெற்றோர்களுடைய நம்பிக்கையை பெற மாதிரி அவங்க நடந்துகிட்டா, அவங்களுடைய கெரியரை சூஸ் பண்ணிட்டா, இந்த வெல்விஷருடைய பயமுடுறதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இருக்காது அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து. இப்ப வெல்விஷர்னு சொல்றாங்களே சார், அவங்களோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறோமே தவிர அவங்களதான் ஃபாலோ பண்ணணும், அவங்க இப்படி போயிட்டாங்க அதனால நம்மளும் இப்படி போயிடுவோங்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லையே சார். டிசிஷன் மேக்கிங்ல அவங்களுடைய தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அது நம்ம எல்லார்கிட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்கும் போது எதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே சார் பெற்றவங்க வந்து செய்யறாங்க. இது நிறைய கஷ்டம் இருக்கு. இப்ப இன்ஜினியரிங் படிச்சா இப்ப வேலையே கிடைக்கல அப்படின்னு சொன்னா எந்த ஒரு அப்பா அம்மாவும் படிக்க வைக்க மாட்டாங்க. நான் நினைக்கிறேன் எல்லாரும் வெல்விஷரோட அர்த்தத்தை வந்து தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சுத்தி உள்ளவங்க எல்லாருமே வெல்விஷர் கிடையாது சார். யார் வந்து நம்ம சும்மா பக்கத்து இருக்காரவங்க வந்து சொல்றாங்க அவங்க வந்து வெல்விஷர் அப்படிலாம் கிடையாது சார். நம்மளுக்கு தெரியும் இவங்க வந்து நம்ம நல்லது தான் சொல்லுவாங்க. அவங்க தானே அவங்க சொல்றதானே சார் நம்ம ஏத்துக்கணும். சார் ஒரு நிமிஷம். எங்க அண்ணனுக்கு இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு சார். எங்க அண்ணன் வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குல்ல சார், அதை படிச்சு பிஎஸ்சி படிக்கும் போதே 12th முடிக்கும் போதே சொல்லிட்டான் நான் வந்து ப்ரொஃபசர் தான் ஆகணும், பேராசிரியர் ஆகணும், கல்லூரியில வந்து பேராசிரியர் தான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். ஆனா எம்எஸ்சி முடிச்ச உடனே எல்லாருமே என்ன சொல்றாங்க, பேராசிரியர்லாம் ஆகாத, அந்த இது வந்து உனக்கு வேலை வந்து உனக்கு கிடைக்காது அந்த மாதிரி சொல்லி நீ வந்து பேங்க் எக்ஸாம் தான் எழுது, பேங்க் எக்ஸாம் எழுதி நீ பாஸ் பண்ணு வேலைக்கு போ அப்படிதான் சார் சொன்னாங்க. இப்பவும் எங்க அண்ணன் பேங்க் எக்ஸாம் எழுதி ஒரு பேங்க் செலக்ட் ஆயிருக்கான் சார். அதாவது அந்த இடத்துல எங்களுடைய எங்க அண்ணனுடைய ஆசை நல்ல வேலை தான் சார். எங்க அண்ணனுடைய ஆசை இருக்குல்ல சார், அது இன்னும் பேராசிரியர் ஆகணும் சார். முதல்ல சின்ன வயசுல இருந்து பேராசிரியர் ஆகணும் அப்படிதான் சார் ஆசை. கொண்டு போய் தள்ளிட்டாங்க. அதுக்கு காரணங்கிற மாதிரி அவங்க பேங்க்ல வேலை கிடைக்காதான்னு தவறு. எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சாங்க சார். எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சா அடுத்து எம்ஃபில் போய் பேராசிரியர் தான் ஆகணும், அதான் அவனுடைய லட்சியமா இருந்துச்சு. பட் இப்ப என்ன சொல்லிட்டாங்க, பிஎஸ்சி படிக்கும் போதே கெட்ட வேலை இல்ல, எந்த வேலை இல்ல, ஆனா நம்மளுடைய பிடிச்ச வேலை மாதிரி வராது இல்ல அப்படிங்கறத பாயிண்டா இருக்கு. மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன, விவாதிப்போம். இன்றைய இளைஞரணி நிகழ்ச்சியில மாணவர்களுடைய மேல் படிப்பை உயர்கல்வியை யார் தீர்மானிக்க வேண்டும், மற்றவர்களா மாணவர்களா என்ற தலைப்பில் விவாதித்து வருகின்றோம். நான் இந்த அணிட்ட கேட்க விரும்புறேன், இந்த ஒரு வெல்விஷர்ஸ் பற்றி, நண்பர்கள், உறவினர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, தெரிஞ்சவங்க, இவங்களுடைய இன்ஃபுளுன்ஸ் பற்றி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தீங்க. எங்களை வேற சிலருடைய கருத்தை கேட்கலன்னு சில பேர் வருத்தப்பட்டாங்க. 12th முடிச்சிட்டாலே நம்ம வந்து ஒரு கிளே மாரி வச்சிருவாங்க சார். எடுத்து பிளேட்ல வச்சுட்டு ரிசல்ட் முடிஞ்ச உடனே ஒவ்வொருத்தவங்களா வந்து அதுக்கு உருவம் கொடுத்துட்டு அதை வந்து மார்க்கெட்ல சேல் பண்ணி நல்ல காஸ்ட் வரணும்னு அதை எதிர்பார்க்கறாங்க. என்னோட ஸ்டஃப் என்னன்னு தெரிஞ்சு அந்த வேலை வந்து என்ன மோல்ட் பண்ணுங்க, அதுதான் நான் சொல்றேன். என்னோட ஸ்டஃப் தெரிஞ்சுட்டு அதை மோல்ட் பண்ணுங்க. இவ சின்ன வயசுல இருந்து இன்ஜினியரிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காளா இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காளா, என்ன என்னோட இது எதுல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுல என்ன மோல்ட் பண்ணீங்கன்னா நான் நல்ல ஒரு பொம்மையா வருவேன் அப்படின்றத நான் சொல்றேன். இல்லாத ஒரு சேஃப் கேம் பிளே பண்ண, இல்லாட்டி ஒரு புது முயற்சிகளை அனுமதிக்கிற, ஒரு அட்வென்ச்சர்ஸ் அனுமதிக்கிற ஒரு
என்னும் மனோபாவம் பெற்றோர்கள்ட்ட இல்ல அப்படிங்கிறது. மத்தவங்க சொல்ற இதெல்லாம் எடுத்துன்னு அப்பா அம்மா கன்ஃபியூஸ் ஆகி நம்மள கிணத்துல புடிச்சு தள்ளி விடுறாங்க அப்படின்னு. அந்த இடத்துல நம்மளுக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்தா நம்மளால அந்த கிணறுலயும் நீந்த முடியும். ஐயோ சார், நீச்சல் கத்துக்க அனுப்ப மாட்டாங்களே சார். நீச்சல் கத்துக்க அனுப்ப மாட்டேன்றாங்கன்னா பசங்க மேல நம்பிக்கை. இவன் ஏன் கிணத்து பக்கத்துல நிப்பானே தவிர அதுல குதிக்க மாட்டான்ற நம்பிக்கையில அவங்க நீச்சல் கத்து தரல சார். அந்த கிணத்து வந்து பாலம் கிணறா இருந்தா என்ன சார் பண்றது? இந்த எக்ஸாம்பிள் வந்து கிணத்து பத்தி பேசிட்டு இருக்க மாதிரி. பேரண்ட்ஸ் வந்து கிணத்துல தள்ளணும்னு ஆசைப்படவே மாட்டாங்க சார். அதே மாதிரி எந்த ஸ்டூடெண்ட்டும் கிணத்துல விழணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. அது ஆக்சுவலா இளங்கன்று பயன் அறியாது. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம வந்து நீ கிணத்துல வந்து எழுந்துச்சு வந்துருவோம். ஆனா பேரண்ட்ஸ் தான் தெரியும் நம்மளுக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதாங்கிறது. அதே மாதிரி என் கெப்பாசிட்டி எனக்கு தெரியும். நான் விழுந்தா திரும்ப எந்திரிச்சு வருவேன்றது எனக்கு தான் தெரியும். நீங்க வந்து ஐடியா நினைக்கிறீங்க 100% வந்து விழுந்தா எழுந்துச்சு வந்துருவீங்கன்னு. ஏன்னா என் கெப்பாசிட்டி எனக்கு தான் தெரியும். அது உங்களுக்கு சரியா தெரியல நான் சொல்ல வரேன். இல்ல அந்த சமயத்துல ஒரு என்ன பத்தி எனக்கே தெரியாத போது என்ன பத்தி என் பேரண்ட்ஸ்க்கு எப்படி தெரியும்? நம்ம வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பெரிய அளவுக்கு எடுத்துக்க மாட்டோம். ஆனா பெற்றோர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதனால இருக்கக்கூடிய சாதகம் நம்ம வந்து ஒரு ஒரு நம்பிக்கையில நம்ம மேல இருக்கக்கூடிய அசாத்திய நம்பிக்கையில அதீதமான நம்பிக்கையில சில முடிவுகள் எடுப்போம். ஆனா பெற்றோர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஸ்க் நீங்களே சொன்னீங்க ஒரு சேஃபா பிளே பண்ண நினைப்பாங்க அப்படின்னு. நோக்கம் என்னன்னா உங்களுடைய கெரியர் உங்களுடைய லைஃப் செக்யூரா இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக. சோ நீங்க வந்து நான் வந்து அட்வென்ச்சரா இருக்கேன் அப்படின்னு உங்களையே பாதிக்க செய்யக்கூடிய இல்ல உங்களுக்கே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் செய்வீங்க. அதுல இருந்து பெற்றோர்கள் உங்களுக்கு தடுத்து ரிஸ்க் எடுத்துக்க கூடாதுன்னு நினைச்சா எனக்கு எந்த பிரபலரா இருக்கவே முடியாது. எல்லாரும் ரிஸ்க் எடுத்துதான் வந்திருப்பாங்க. ரிஸ்க் எடுத்து தோக்குறது ஒரு பக்கம். இப்ப நான் தோத்தேன்னா நான் எனக்கு பிடிச்ச நான் முடிவு எடுத்தேன், நான் தோத்துட்டேன், திரும்ப எப்படி வரும்னு யோசிப்பேன். இப்ப பேரண்ட்ஸால நான் ரிஸ்க் எடுத்து தோத்தேன்னா அதுக்கு அவங்கதான் காரணம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். பேரண்ட்ஸால ரிஸ்க் எடுத்து தோக்குறத பத்தியே பேசுறீங்க. எப்பவுமே பாசிட்டிவாவே யோசிக்க மாட்டீங்க. அதே மாதிரி என்ன இப்ப நான் எனக்கு பிடிச்சத எடுத்து நான் ஜெயிக்க மாட்டேனா? பாசிட்டிவாவே நான் யோசிக்க மாட்டேனா? உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை எப்படி வந்ததுன்னு நீங்க சொல்றீங்க? அந்த நம்பிக்கை தான் எனக்கு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வந்தது. எங்க அம்மா அப்பா பார்த்து உங்களுக்கு வந்திருக்கு. அப்போ உங்க பேரண்ட்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு வந்திருக்கு. இல்ல அது இது வந்து பேரண்ட்ஸ் வெர்சஸ் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் எல்லாம் ரெண்டு பேரோட நோக்கமும் ஜெயிக்கணுங்கிறது தான். ஆனா வந்து யார் இந்த கட்டத்துல வந்து பிரதானமா முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கணும் அப்படிங்கறது தான் விவாதம். தொடர்ந்து விவாதிப்போம். இன்றைய இளைஞரணி நிகழ்ச்சியில மாணவர்களுடைய உயர்கல்வியை யார் தீர்மானிக்க வேண்டும்? அவங்களுடைய கேள்வி, பிரதான கேள்வி ட்ரஸ்ட் ஆர் கெப்பாசிட்டி. இன்னைக்கு வந்து பெற்றோர்கள் எங்களுடைய திறமையை நம்பலன்னா சமுதாயம் எப்படி நம்பும், எப்படி அந்த ஒரு திறமையை ஏற்கும் அப்படிங்கிறது அவங்க வச்ச பிரதான கேள்வி. அவங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியுது சார், அவங்க கெப்பாசிட்டி அவங்களுக்கு தெரியுது. ஆனா அவங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள மாதிரி அவங்க ஏஜ்ல உள்ளவங்களுக்கு தான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. இன்ன வரைக்கும் அவங்க வந்து தன்னுடைய ஃபியூச்சரை டிட்டர்மின் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ள கேரக்டர்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து அட்வைஸ் பண்றாங்க. அந்த மாதிரியான கேसेस அந்த மாதிரி இருக்கிறவங்க பேரண்ட்ஸ் சஜஷன்ஸ் கேட்டுதான் ஆகணும். ஏன்னா அவங்களுக்கே எப்படி இருக்க போறோம்னு ஐடியா இல்ல. ஆமா நீங்க சரி அவங்க பத்தி அவங்க கேட்டுதான் ஆகணும். ஆமா நீங்க பேரண்ட்ஸ் பத்தி கேட்டுதான் ஆகணும்ங்கறீங்க. நீங்க வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டேங்கறதுனால பேரண்ட்ஸ வந்து நீங்க வாயை மூடுங்கன்னு சொன்னா அதை நிறைய பேர் பேரண்ட்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ் நீங்க 19 வாயை மூடிட்டாங்கன்னா வாயை திறக்கக்கூடிய பேரண்ட் வாயை மூடிடுவாங்க சார். அப்போ இல்ல என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒண்ணு நடந்த விஷயம் சார். இது அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் கிடையாது. அதாவது அவன் வந்து 12th முடிச்சோட்டி ஸ்கூல் லைஃப் முடிஞ்சது. தென் அவன் வேலைக்கு போற மாதிரி பிளான் போட்டாச்சு. பட் ஆனா அவன் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட் இல்ல, அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்த வந்து நீங்க வந்து பிகாம் போடு அப்படின்னு சொல்லி அவனை வற்புறுத்தி சேர்ந்தான். பிகாம் சேர்ந்ததுனால அப்ப ஒரு கொலீக்ஸ் கிடைச்சாங்கல்ல, அந்த கொலிஸ் கூட சேர்ந்து அவங்க வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் வந்து குரூப் 1 குரூப் 2 குரூப் 3ன்னு எழுதிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கூட சேர்ந்து அவங்க குரூப் 1 குரூப் 2 குரூப் 3க்கு ட்ரை பண்றான். இது வந்து அவங்க பேரண்ட்ஸ் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லாத சமயத்திலயும் ஒரு நண்பனோட தூண்டுதல்னால அங்க வாரான்ல. சோ மற்றவர்களுடைய வழிகாட்டுதல் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கிற ஒரு சிலருக்கு கண்டிப்பா மத்தவங்களோட வழிகாட்டுதல் தேவை. ஏன்னா அவங்களுக்கே ஐடியா இல்லாத போது மத்தவங்க சொல்றதை அவங்க கேட்டுதான் ஆகணும். இப்ப எனக்குன்னு ஒரு ஐடியா இருக்கு, நான் இப்படிதான் இருப்பேன் நான் சொல்லும் போது நான் ஏன் மத்தவங்களோட கேட்கணும்? எனக்கு ஏற்கனவே ஒரு ஐடியா இருக்கு. ஆமாங்க, மெஜாரிட்டி உங்க சைஸ் உங்க இடத்துல இல்ல, மெஜாரிட்டி எங்க இடத்துல இருக்கு. இல்ல நீங்க எங்க கிளாஸ்ல இப்ப நான் எம்காம் படிக்கன்னு வச்சுக்கோங்களேன் சார், என்னுடைய கிளாஸ்ல வந்து பாய்ஸ் அதிகம், 3 பாய்ஸ். நீ என்ன போற வேலைக்கு போற? கேர்ள்ஸ் எல்லா கேர்ள்ஸையும் கேளுங்க, கல்யாணத்துக்கு போற என்ன செய்யணும் ஃபியூச்சர்ல இல்லன்னு. அப்போ அவங்க அந்த நிலைமையில தானே இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய எண்ணமா சார், பிறந்ததுல இருந்து நம்ம எல்லாமும் தெரிஞ்சுக்கிட்டு வருது போறது கிடையாது சார். மத்தவங்கள பார்த்துதான் சார் எல்லாமே கத்துக்கிறோங்க. மத்தவங்கத்துல நிறைய நம்ம கத்துக்கிறோங்க சார்.
அது நல்லது மட்டும் நம்ம எடுத்துக்கணும் சார். மத்தவங்க இப்படி பேசுறாங்க, நம்ம 5 விரல் இருக்குன்னா 5 விரலும் ஒரே மாதிரியா இல்ல சார். இப்படி இருக்கும் சார், அப்படி இருக்கும் சார் நம்மளோட வாழ்க்கை. மத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்க தப்பு இல்ல, மத்தவங்கள காப்பி அடிக்க கூடாது. மத்தவங்க கிட்ட இருந்து ஒரு சில விஷயத்த கத்துக்கலாம். அவன் இன்ஜினியரிங் படிக்கிறானா நானும் இன்ஜினியரிங் தான் படிப்பேன், காப்பி அடிக்க கூடாது. அது வந்து நம்ம ஐடென்டிட்டியே நம்ம அங்க இழக்கிறோம். பட் ஆனா எதுல வந்து ஒரு ஜாப் சேஃப்டி இருக்கிறது, எந்த ஒரு பணி எடுத்தா எளிமையா வேலை கிடைக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம அந்த சமயத்துல இந்த ஒரு ஆர்வத்திலயோ பெற்றோர்களுடைய பார்வையில ஆர்வ கோலத்திலயோ கணிக்காம விட்டுருவோம். ஆனா பெற்றோர்கள் அதையும் சேர்த்து பாக்குற ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஆமா கண்டிப்பா, அதான் நான் சொன்னேன், பெற்றோர் வந்து சேஃப்டி ஃபர்ஸ்ட் பாப்பாங்க. அது முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லல, அது ரொம்ப முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லவே இல்ல. பட் ஆனா எனக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. எந்த ஃபீல்ட்ல நான் போனாலும், எந்த இடத்துக்கு நான் போனாலும், எந்த காலேஜ்ல போனாலும் எனக்குன்னு சேஃப்டி ஒண்ணு இருக்கு. இல்ல அந்த நம்பிக்கை போய்த்தர கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான், அந்த ஒரு அச்சத்துலதான் அந்த ஒரு சேஃப் கேம் ஆடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பல பெற்றோர்களுக்கு வருது. ஆமா, பொய்க்காதுன்ற நம்பிக்கையை நான் அவங்களுக்கு கொடுப்பேன். நான் ஃபியூச்சர்ல சக்சஸ் அந்த நம்பிக்கை நான் அவங்களுக்கு கண்டிப்பா அதை முன்னாடியே கொடுத்திருந்தா அந்த மாதிரி அவங்க கம்பல் பண்ண மாட்டாங்க. அதாவது 12th முடிச்சு அடுத்து மேற்படிப்பு பண்ண போறோம் அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த நம்பிக்கை கொடுக்கறது போல சின்ன வயசுல இருந்து நான் இதான் பண்ண போறேன் சொல்லிட்டு முன்னாடியே அவங்க கிட்ட ஏம சொல்லி அந்த மோட்டிவ்ல வந்து அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. இல்ல ஏன் இங்க இப்ப பாக்கும்போது மற்ற எல்லா மேலை நாடுகள்லயும் மற்ற எல்லா நாடுகள்லயும் மாணவர் தான் என்னவாகிறார் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறார். இங்க மட்டும் ஏன் வந்து பெற்றோரை தாண்டி ஒட்டுமொத்த சொசைட்டியும் சுத்தி இருக்கக்கூடிய எல்லாருமே இதுல ஒரு ஃபேக்டர்ஸா இருக்காங்க? இல்ல மாணவர் தான் முடிவு பண்றான் அப்படிங்கறது நமக்கு தெரியுது. பட் அவன் வந்து ஒரு ஆசிலேஷன் தான் இருக்கு. அதனாலதான் மேலே என்ன நாடு பல நாடுகள்ல அந்த மாதிரி வெளிநாடுகள்லாம் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பேன், கல்லூரியில் துப்பாக்கி சண்டை சுட்டு சாவறானுங்க. சோ அதுதான் காரணம், அவங்க ஆசிலேஷன் இல்லாம அவங்களா ஒண்ணு செலக்ட் பண்றாங்க. இதுல என்னன்னா இப்ப நம்மளுடைய கல்ச்சர்ல இல்ல மேடம், நம்மளுடைய கல்ச்சர்ல நமக்கு பல கைடிங் போர்சஸ் இருக்காங்க. இன்னைக்கு வந்து நீங்க ஒரு எண்ணம் கொண்டிருக்கலாம், உங்களுடைய சகோதரருக்கு எல்லாருடைய எண்ணமும் எவ்ரிபடி இஸ் ஆன் தி சேம் பேஜ், நீங்க நல்லா வரணும், நீங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரு எண்ணம். உங்களுடைய சகோதரருக்கு ஒரு பார்வை, குடும்ப நண்பருக்கு இன்னொரு பார்வை, பெற்றோர் அப்பாவுக்கு ஒரு பார்வை, அம்மாவுக்கு ஒரு பார்வை, எல்லாம் பிரெயின் ஸ்டார்ம் ஆகி கடைசியில் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது இவ்வளவு சஜஷன்ஸ், இவ்வளவு கைடன்ஸ், சோ ஜீரோ வரதுக்கான இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு. சோ இவ்வளவு கைடிங் போர்சஸ் இருக்கிறத ஆரோக்கியமா பாக்கணுமா, அது ஒரு சுமையா பாக்கணுமா? சரி, இது மறுபடியும் லாஸ் யாருக்குன்னு பார்த்தா நம்ம அம்மா அப்பாவுக்கு தான் சார். எங்க அம்மா அப்பா கஷ்டப்படக்கூடாது சார், நாங்க விரும்புறத படிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் சார், அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டு அவன் வந்து இப்ப வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கான் சார். ஆக்சுவலி அவனுக்கு ஆர்ட்ல இன்ட்ரெஸ்ட் சார், செம்ம ஆர்ட் சார், அழகா வரைஞ்சிருக்கான். அதுக்கு Facebookல ப்ரூஃப் தான் சார், சூப்பரா வரைவான். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆர்ட் தான். ஆனா அவங்க அம்மா அப்பா சொல்ற பேச்சு கேட்டு வேற டிபார்ட்மெண்ட் படிச்சிட்டு இருக்கான். அதனால என்ன அவங்க அம்மா அப்பா கிளாஸ்ன்னு பாத்தீங்கன்னா அவன் காலேஜுக்கு வரமாட்டான் சார். சரியா, எப்பவுமே ஹால்ல உட்காந்து, ஹால் இன்சென்ஸ் ஹாஸ்டல்ல இருந்துட்டு வரைஞ்சிட்டு தான் இருப்பான். அவன் எடுத்துக்க குரூப் அவன் படிக்கிறது கிடையாது. செமிஸ்டர் ஃபீஸ் அப்படின்ட்டு 605 ரூபாய் வந்து அவங்க அம்மா அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதை இவன் எடுத்து கேன்டீன்ல பீஃப் ரைஸ் வாங்கி சாப்பிட்டு போயிடும் சார். அடுத்து வந்துட்டு அவனுக்கு ஒவ்வொரு வருஷம் ஃபீஸ் கட்டுறாங்க சார். அந்த ஃபீஸும் வேஸ்ட் சார். ஏன் வேஸ்ட்னா அவன் கிளாஸுக்கு போறது கிடையாது சார். இது வரைக்கும் அவன் ஒரு செம் எழுதுற சார், 2 செம் முடிய போகுது சார். இந்த செம் அவன் செம் அவுட் தான். போன வாட்டி அவனுக்கு அட்டெண்டன்ஸ் லாக் சார். இதனால கட்டுற காசு எல்லாமே அம்மா அப்பா தான். ஆனா அவன் பண்ணிட்டு இருக்கதோ ஆர்ட் தான். அவனுக்கு பிடிச்சதான் அவன் செஞ்சுட்டு இருக்கான். அது வரைக்கும் நான் அவனை பாராட்டினேன் சார், அவன் பிடிச்சி செஞ்சான். ஆனாலும் அவனை படிக்க சொல்லி நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அம்மா அப்பாவோட காசு அங்க வேஸ்டா போகுது. இப்ப இவங்க சொல்றதெல்லாம் அம்மா அப்பா சொல்றது செய்யனா கடைசியில லாஸ் அவங்க அம்மா அப்பாவுக்கு தான். பண கஷ்டத்தை இங்க வைக்க விரும்புறேன் சார். இப்ப லாஸ் ஆகுதுன்னு சொல்றாங்களா சார், இதே மாதிரியே இன்னொன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். ஒரு பையன் அவங்க அப்பா கிட்ட வந்து நான் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்றான். அதுவும் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காலேஜ்ல தான் நான் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொல்றான். அவங்க அப்பா கிட்ட வந்து அந்த அளவு வசதி கிடையாது. இருந்தாலும் நான் அந்த காலேஜ்ல தான் படிப்பேன் அப்படின்னு ரொம்ப அடமெண்டா இருக்கிறதுனால அவங்க அப்பா வந்து அந்த காலேஜ்ல சேர்த்து விடுறாரு. ஒரு வருஷம் தான் அவரால் பணம் கட்ட முடியுது. அதுக்கப்புறம் அவரால் பணம் கட்ட முடியல. அந்த வேதனையிலே ஒரு கடன் அது இதுன்னு வாங்கி அந்த வேதனையில அவருக்கு பேரலிசிஸ் அட்டாக் ஆகி அவர் உடனே இறந்து போயிடுறாரு சார். அந்த பையன் வந்து இப்ப என்னன்னா மேசனா இருக்கான் சார். இதே அவங்க அப்பா சொன்ன பேச்சை கேட்டிருந்து ஏதோ ஒரு அவங்க அப்பா சக்திக்கு முடிஞ்ச ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சிருந்தானா அவனும் படிச்சிருப்பான், அவங்க அப்பாவும் உயிரோட இருந்திருப்பாங்க சார். அவங்க வீட்டுக்கும் இந்த நிலைமை வந்திருக்காது சார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்பா அம்மா சொல்றதான் கேளுங்க சொல்றாங்க. அவங்க ஒழுங்காவே இன்னும் புரிஞ்சுக்கல சார். நாங்க என்ன சார் அப்பா அம்மா சொல்றது வந்து கேட்க மாட்டோம்னு சொல்றோமா சார்? அவங்க அப்பா அம்மா சொல்லட்டும், பையனுக்கு எதெல்லாம் பிடிக்குது முதல்ல அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சார். பையனுக்கு வந்து இப்போ சொன்னாங்க முதல்ல ஆரம்பத்திலேயே அவன் வந்து கிரிக்கெட் விளையாடணும் போக நினைப்பான், அதெல்லாம் அந்த இன்ஜினியரை பார்த்துட்டு இன்ஜினியர் ஆகணும்னு நினைப்பான். ஒரு பையனுக்கு வந்து கண்டிப்பா 4 விஷயம் ஏதாவது பிடிக்கும் சார். சரி, இப்போ இவங்க நீங்க இருக்கீங்கன்னா உங்களை மாதிரி கம்பேர் ஆகும்னு நினைப்பாங்க. ஒருத்தர் டாக்டரை பார்த்துட்டு சரி உங்க டாக்டர் மாதிரி ஆகும்னு நினைப்பாங்க.
இருக்கட்டும், பையனுக்கு 4 ஆசை பிடிச்சிருக்கு, அந்த 4ல எதை சூஸ் பண்ணுங்கிறது அவங்க வழிகாட்டுடும் சார். நாங்க வழிகாட்டுறதை நாங்க வேண்டாம் சொல்லலையே. ஆப்ஷன்ஸ் என்கிட்ட இருந்து எடுத்துக்கோங்க, அது ஒண்ணு தேர்ந்தெடுங்க. எங்களுக்கு பிடிச்சதுல இருந்து ஆப்ஷன் இல்ல. இப்ப மாணவர்களோ இல்ல பெற்றோர்களோ சயின்டிபிக்கான ஒரு டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் இதுல இருக்கிறதா நினைக்கிறீங்களா? பெற்றோர்களோ மாணவர்களோ, பெற்றோர்கள் வந்து பல இன்ஃபுளுன்ஸுக்கு ஆளாகி இந்த முடிவு எடுக்கிறாங்க, குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மாணவர்கள் கூட உணர்ச்சி வசப்பட்டு சில சமயங்கள்ல தப்பான முடிவுகளுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இங்க 2 பேரும் உட்கார்ந்து 2 பேரும் அனலைஸ் செய்து எதுல நன்மை, எது இந்த குடும்பத்துக்கு ஏற்றதா இருக்கும், எதுல வேலை வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு சேர்ந்து உட்கார்ந்து இல்லாட்டி ஒரு கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட்டுடைய உதவிகள் எல்லாம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வேணும்னு நினைக்கிறீங்களா? சார், இப்ப எல்லாருமே நீங்க இந்த சினிமா பாக்குற பழக்கம் உண்டு. அதுல இப்ப ரீசெண்டா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, சந்தோஷ் சுப்பிரமணியம். அந்த படம் எல்லாருமே பாத்திருப்பீங்க. அந்த படத்துல பிரகாஷ் ராஜ் சார் வந்து ஜெயம் ரவிக்கு அப்பாவா இருப்பாங்க. அந்த படத்துல ஜெயம் ரவிக்கு ஒரு கனவு, ஒரு ஆசை எல்லாமே இருக்கும். பட் அந்த இடத்துல அவங்க அப்பா என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதான் அவங்க பையனுக்கு வந்து பிரஸ் பண்ணுவாங்க. அது இன்னொரு விஷயம் அதுல முக்கியமான கவனிச்சிருப்பீங்க எல்லாரும், சந்தானம் வந்து ஒரு காமெடி பண்ணுவாரு. அந்த இடத்துல என்ன பண்ணுவாருன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட கொடுத்து, எப்பா இந்த 2ல ஒரு விரல தொடப்பா, 2ல ஒரு விரல தொடு, அந்த நல்லா கவனிச்சு வச்சுங்களா, அந்த மீனிங் உங்களுக்கு புரியும். உங்க அப்பா ஆப்ஷனே கொடுக்காம 2ல ஒரு விரல தொடுன்னு சொல்லுவாங்க. இதுதான் சார் இவங்க இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. பெற்றோர்கள் சொன்னதை கேட்க மாட்டீங்களா, பெற்றோர்கள் ஆசையை நீங்க நினைவாக்க மாட்டீங்களா, பையனுக்கு எதை பிடிக்கும்னு சொல்லிட்டு ஏதாவது 2 ஆப்ஷன் கொடுங்க. பையனுக்கு அவர் அந்த படத்தை ஃபுல்லா பாக்கலன்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட கிளைமேக்ஸே வந்து அவங்க அப்பா வந்து அவன் பையனை புரிஞ்சுக்குவாரு சார். படத்துல டைரக்டர் சொல்லியிருக்காரு சார், படத்துல டைரக்டர் சொல்லியிருக்காரு. இன்னொரு படத்தை எக்ஸாம்பிள் எடுக்க முடியும். ரியல் லைஃப்ல வந்து பிள்ளைங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டல சார். 3 Idiots ஹிந்தில ஒரு படம் வந்தது, தமிழ்ல நண்பர்கள். அதுலயுமே கடைசியில புரிஞ்சுக்குவாங்க. டைரக்டர் சொல்லியிருக்காரு சார், அந்த 2 படத்திலுமே வர தீம் என்னன்னா, ஒரு இளைஞனுடைய எண்ணம் வேறாக இருக்கு, அவருடைய அபிலாஷை வேற இருக்கு, அது திணிக்கப்பட்டா அது வந்து சரியா வராதுங்கிறது அந்த 2 படத்துடைய தீம். சார், அவங்களோட கனவை நினைவாக்குறதுல நமக்கு என்ன சார் குறை? அவங்க இல்ல, அது ஆகாதனால தான் பிரச்சனை. என்னுடைய கனவு ஒண்ணு இருக்கு, பெற்றோருடைய ஆசை வேறதா இருக்கு. இப்ப 2ம் கிளாஸ் ஆகும் போது அது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா? அத நம்ம தான் சார் புரிஞ்சுக்கணும். அப்பா இப்படி ஆசைப்படுறாங்க, இல்ல யாரு விட்டு கொடுக்கணும்? நீங்க வந்து 2 பேருமே புரிஞ்சுக்கணும் சார். ஃபர்ஸ்ட் இல்ல சார், சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு பார்த்து இதுதான் என் பையனுக்கு பிடிக்கும், இதான் என் பொண்ணுக்கு பிடிக்கும், பார்த்து வாங்கி தராங்க. ஆனா நான் ஸ்டடீஸ் மட்டும் சூஸ் பண்றத மட்டும் ஏன் அது வந்து வேணாம், நான் சொல்றத நீ கேளு அப்படின்னு சொல்றாங்க சார். சார், வேணாங்கிறதுக்கு அவங்க ஒரு ஜஸ்டிபிகேஷன் குடுக்குறாங்கல்ல சார், அந்த ஜஸ்டிபிகேஷன் நீங்க அதை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபீல்டுல நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க சார். ஆனா அதுல எல்லாருமே சக்சஸ் ஆக மாட்டாங்க, யாராவது ஒரு சிலர் சக்சஸ் ஆறாங்க. அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்களோட டிசிஷனா தான் இருக்கும், அது எனக்கு பிடிச்சதா எடுத்தனாலதான் நான் இதுல வந்து சக்சஸ் ஆனேன்னு சொல்றாங்க. இல்ல, இன்னைக்கு மிகப்பெரிய சாதனையாளர்கள் இன்னைக்கு வந்து எல்லா துறையிலும் இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க, சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க. ஆனா டாப் மோஸ்ட் பீப்புள், ஒரு மிகப்பெரும் சாதனையாளர்களா வர்றவங்க, அவங்களுடைய ஆம்பிஷன், அவங்களுடைய எண்ணத்தின்படி அந்த நிலைக்கு வந்தவங்க. மறுப்பீங்களா சார்? அவங்களோட ஆம்பிஷனாக இருக்கட்டும் சார், ஆனா அதுக்கு பின்னாடி யாராவது ஒருத்தர் வழிகாட்டியா இருந்திருப்பாங்களா சார்? அவங்களால மட்டும் தனியா இல்ல, வழிகாட்டியே பெற்றோர்கள் இருந்தாலும் யாருமே சுயம்புவா வந்துட முடியாது, சுயம்புவா மாறிட முடியாது. எக்ஸாம்பிள் வந்து ஹிட்லர் சார். ஹிட்லரோட பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க சார். அவரோட ஆம்பிஷன் என்னவா இருந்துச்சுன்னா, அவரோட நாட்டுக்கு ஆர்மிக்கு போகணும்னு சொல்லிட்டு அவரோட ஆம்பிஷன் சார். முதல் உலக போர் அப்ப அவர் வந்து ஆர்மி செலக்ஷன் போயிருக்காரு சார். செலக்ஷன் போனப்ப அவருக்கு வந்து பாடி ஃபிட்னஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே அவரை விலக்கி விட்டாங்க. அடுத்தாட்டி அந்த முயற்சி வந்து அவர் விடல. அடுத்தாட்டி திரும்பி 2வது உலக போருக்கு அவர் போயிருக்காரு சார். போயிட்டு அவர் ஃபிட் ஆகி அவர் ஒரு ஆளா இருந்தா அவர் நாட்டை பாதுகாப்பு கொடுத்திருக்காரு சார். அவரோட ஆம்பிஷன் வந்து அவர் விட்டு கொடுக்கல சார். மத்தவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பேசல சார். கடைசியில அவரோட நிலைமை என்ன ஆச்சு? அவர் ஒரு நாட்டை பாதுகாத்து கொடுத்திருக்காருல உங்களுக்கு. அவரை பாதுகாக்க முடியாம போயிருச்சு, அதுக்குதானே போராடினாரு. அவரை கடைசியில பாதுகாக்க முடியாம போயிருச்சு. ஒரு ஆளை பார்த்தா சுத்தி இருக்க நாடு ஃபுல்லா எவ்வளவு மக்கள் இருப்பாங்க, அவங்கள விட்டாருன்னா. ஒரு ஹிட்லரை ஒட்டுமொத்தமா ஹிட்லர் ஒரு சரியான எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்க முடியாது. பட் இந்த கேஸ்ல ஒரு சில விளக்கங்களை கொடுக்குறீங்க. மேலும் பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்ற நேர்களே, விவாதிப்போம். இன்றைய இளைஞரணி விவாதிக்கும் தலைப்பு, மாணவர்களுடைய மேல் படிப்பை, உயர்கல்வியை தீர்மானிக்கும் இடத்தில் இருக்க வேண்டியது யார் தீர்மானிக்க வேண்டும்? பிரதானமாக மாணவர்களே
தீர்மானிக்க வேண்டும், அவர்களால தான் முடியும், அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய அபிலாஷைகள் இதற்கு ஏற்றாற் போலதான் அவங்களுடைய மேல் படிப்பு அமையணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இன்னொரு பக்கம் இல்லை பெற்றோர்கள் மற்றவர்கள் எல்லாருக்கும் இதுல ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது அப்படின்ற ஒரு பார்வையும் வைக்கப்பட்டு வருகிறது. இன்னைக்கு நம்மளுடைய கல்வியை பார்க்கும் பொழுது வெறும் ப்ரொஃபஷனல் கோர்சஸுக்கு தயார் பண்ணக்கூடிய ஒரு முறையா இருக்கிறது. இன்னைக்கு கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ என்கரேஜ் பண்ணாத ஒரு முறையா இருக்கு. அதனாலதான் இந்த ஒரு குழப்பம். கல்வி முறையே அதை என்கரேஜ் பண்ணல, கல்வி முறையே ஒரு டாக்டரா இன்ஜினியரா இல்லாட்டி ஒரு அக்கௌண்டன்டா உருவாக்குறதுக்கான ஒரு முறையா தான் இருந்து வந்துட்டு இருக்கு. அதனாலதான் பெற்றோர்களால மற்ற விஷயங்களை ஏற்றுக்க முடியல. உதாரணத்துக்கு ஒரு விஸ்காம் சொன்னாரு, வேற சிலருக்கு அவருக்கு டான்சர் ஆகணும்னு ஆசை. இந்த ஒரு கல்வி முறை அதை நிராகரிக்கிறதுனால பெற்றோர்களும் நிராகரிக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆமா சார், நான் ஆர்ட்ஸ் குரூப் தான் எடுத்தேன். எங்க அப்பா அம்மா சொல்லி தான் நான் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்தேன். அதே லெவல்ல போகணுன்றது தான் அவங்க ஆசை, என் ஆசையும் அதே லெவல் தான். இப்ப நான் ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து ஒரு இது பேங்க் அக்கௌண்டரா ஆகுனா எனக்கு அது ஒரு நல்ல லைஃப் தரும். அந்த பேங்க் அக்கௌண்டரானப்போ எனக்கு ஒரு லைஃப் இருக்கு. தட் இஸ் எக்ஸாக்ட்லி மை பாயிண்ட். நம்மளுடைய கல்வி முறையே ஏதோ ஒரே ஒரு திசையில மாணவர்களை மேல எடுத்துட்டு போறதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு இதுல பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸையோ இல்லாட்டி பாடல் கலையோ இல்ல ஆடல் கலையோ ஒரு கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லிட்டு அதற்கு ஒரு 3ஆம் தர முக்கியத்துவம் தான் நம்மளுடைய கல்வி முறை தருது. ஆகையினால அதை ஒரு நபர் ஆம்பிஷனா எடுத்துக்கும் பொழுது பெற்றோர்களால எடுத்துக்க முடியல. ஒரு கல்வி முறையே அதை பெருசா ஊக்குவிக்கல. நம்ம பையன் அப்படி பண்ணிட முடியுமா, அதுல சிறந்து விளங்க முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் வருதுன்னு புரிஞ்சுக்கலாம். என்னுடைய அப்பா என்ன சொல்லுவாருங்க சார், நான் பிகாம் படிச்சிட்டு இருக்கிறேன், அரியர் இல்லாம அவங்களுக்கு நம்பிக்கையா இருக்கேன். இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க, இதே நீ டிப்ளமோ எல்லாத்தையும் வேற ஏதாவது நான் சொல்றத சொல்லியிருந்ததை படிச்சிருந்தேன்னா இன்னும் ஒரு வேலைக்கு போய் சேர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சொன்னாங்க சார். அதுக்கு நான் சொன்னேன் சார், அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரே ஒரு வார்த்தையில சொன்னேன் சார், நான் போற பாதை உங்களுக்கு தவறா தெரிஞ்சாலும் நான் போய் சேரக்கூடிய இடம் கோயிலா அமையும் சொல்லி அவங்களுக்கு சொல்லிட்டேன் சார். நீங்க இல்ல சார், அவர் சொன்னார் சார், என்னோட பேரண்ட்ஸ் என்ன ஆசைப்படுறாங்க, நான் ஆர்ட்ஸ் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்படின்னாங்க. அவரும் ஆர்ட்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன்னு சொல்றாரு. அவரோட ஆசையா அவங்க பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்றாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு அக்செப்ட் பண்ண ரெண்டும் ஒத்து போகும்போது பிரச்சனை இல்ல, அங்க ஒரு கான்ஃபிளிக்ட் வரும்போது தான் பிரச்சனை. இல்ல சார், நம்ம தனியா எடுக்கிற டிசிஷன் எப்படி இருக்கும்னா, அது நான் ஓன் பிசினஸ் பண்ண போறேன், எனக்கு பணம் கொடுங்க அப்படின்ட்டு கேக்குற மாதிரி தான் இருக்கும். மோஸ்டா நம்ம எடுக்கிற டிசிஷன் எல்லாம் நான் ஓன் பிசினஸ் பண்ண போறேன், எனக்கு பணம் கொடுங்க, இதேதான் இருக்குமே தவிர நான் இந்த லெவல்ல படிக்கணும்னு ஆசைப்படுறேன்ட்டு நம்ம சொல்றது இல்ல. அதான் சார் ப்ராப்ளம். இல்ல, இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. உங்களுக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கு, நீங்க இதுவாகணும்னு நினைக்கிறீங்க. அந்த சமயத்துல அதுல உங்களால வெற்றி பெற முடியும்னு உங்களை தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸ, சகோதரர்களை, வெல்விஷஸ் உங்களால கன்வின்ஸ் பண்ண முடியாத பொழுது நீங்க எப்படி சொசைட்டில வெற்றிகரமா முடியும், வெற்றி அடைய முடியும்? இப்போ அது காரணம் நான் படிச்ச ஸ்கூல் தான். என் ஸ்கூல் எக்ஸாக்டா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் போற ஒரு ஸ்டூடெண்ட்டையோ ஒரு டாக்டர் ஆக போற ஒரு ஸ்டூடெண்ட்டையோ தான் உருவாக்கும். எங்க ஸ்கூல்ல எந்த அதர் கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்க்குமே இடம் கிடையாது. எனக்கு இப்ப எனக்கு டான்ஸ் பிடிக்கும் அப்படின்னா, இப்ப எனக்கு டான்ஸ் பிடிக்கும் அப்படின்னா இப்ப எங்க ஸ்கூல்ல டான்ஸ்க்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்ததுன்னா நான் கத்துருப்பேன், இன்னும் பெட்டரா வந்திருப்பேன். ஸ்கூல் படிக்கும் போதே எல்லாருக்கும் நான் ப்ரூவ் பண்ணிருப்பேன். பட் என் ஸ்கூல்லயே அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மே எனக்கு கிடையாது. அது பக்காவா வெறும் படிப்பு மட்டுமே சொல்லித்தர ஒரு ஸ்கூல் தான் நான் படிச்சேன். கிளாஸ்ல கூட சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. எங்களுக்கு பிடி கிளாஸ் எப்படின்னா ஃபீஸ் வாங்கிட்டோமே, பிடின்னு போட்டு ஃபீஸ் வாங்கிட்டோமேன்றதுக்காக மாசத்துக்கு ஒரு வாட்டி 1 hour பிடி நடக்கும். அவ்வளவுதான். வேற மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும். எந்த இந்த குழப்பத்துக்கான கோளாறு ஏதோ நம்மளுடைய சமூக பிரச்சனையா பார்க்காம இதுல ஒரு கல்வி முறை சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு வெறும் இன்ஜினியர்களை, வெறும் டாக்டர்களை, வெறும் அக்கௌண்டன்ட்களை உருவாக்கக்கூடிய கல்வி முறையா நம்ம முறை இருக்கிறது. வேற எந்த ஒரு மாற்று துறைகளையும் அங்கீகரிக்காத, அதை நோக்கி மாணவர்களை தயார் செய்யாத ஒரு துறையா தான் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். எத்தனையோ துறைகள் இருக்கு. நீ விஷுவல் கம்யூனிகேஷன் சொல்றாங்க, இல்லாட்டி ஆர்ட்ஸ் இருக்கு, ரோபாட்டிக்ஸ் இருக்கு. அதற்கேற்றால் போல ஒரு அடித்தளத்தை அமைக்காத ஒரு கல்வி முறை தானே நம்ம வச்சிருக்கோம். இவங்க சொல்றது எப்படி இருக்குன்னா சார், இவங்க எடுக்கிற எல்லா முடிவுமே சரியானதா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க பேசுறாங்க சார். ஆனா மாணவர்கள் எடுக்கிற முடிவு சார் 20% தான் ஜெயிக்கும். அதுலதான் அந்த மாதிரி சச்சின் டெண்டுல்கர், நம்ம ஆக்டர்ல விஜய் கூட எடுத்துக்கலாம் சார். ஆனா 80% பேர் அதுல தோல்விதான் அடைகிறாங்க. புள்ளிவரத்தின் அடிப்படையில் சொல்றீங்க, இதுக்கு ஏதாவது புள்ளிவரம் வந்திருக்கா? உங்களுடைய கணிப்பு அவங்க அப்படியே அதை மாத்தி சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்க சார் 20% பேர் தான் சக்சஸ் ஆறாங்கன்னு. நம்ம ஏன் சார் தோல்வியை இப்ப நம்ம வெற்றி அடையும்னா நம்ம முயற்சி செய்யறோம். அப்படி வெற்றி கிடைக்கிற வரை நம்ம முயற்சி செஞ்சுட்டு தான் சார் இருக்கணும். ஒரு வாட்டி தோல்வி அடைஞ்சிட்டோம்னா அதை விட நம்ம முயற்சியை விட்டுறக்கூடாது சார். ஏன்னா தோல்விதான் வெற்றிக்கு முதல் படின்னு சொல்றாங்க சார்.
சார் என் விஷயத்துல எங்க அப்பா அம்மா எடுத்த டிசிஷன் தான் தப்பாச்சு. 10th முடிச்சதுக்கு அப்புறமா நான் சொல்றேன் எனக்கு வராது, சயின்ஸ் குரூப் எனக்கு வராதுன்னு. பட் ஆனா ஏதாவது ஒரு டியூஷன் சேர்த்து படிக்க வச்சிடறோம்னு சொல்லி தான் அவங்க சேர்த்தாங்க. ஆனா நான் படிக்கலையே, எனக்கு மார்க் ரொம்ப கம்மியா தானே வந்துச்சு. உங்க தப்பு சார். அது என்னால முடியாது, நான் சொல்றேன் என்னால முடியாதுன்னு. ஏன் கெப்பாசிட்டி எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், எனக்கு மேத்ஸ் வராதுன்னு நான் சொல்றேன். பட் ஆனா அவங்க அதை ஏத்துக்க ரெடியா வரக்கூடாதுன்னு நினைச்சு படிச்சீங்களோ? இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதுக்கு பேர் தான் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அந்த புக்ல வந்து 2 பக்கம் பார்த்தோம்னா அவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. அதனால அவங்களுக்கு படிப்பு வந்து எனக்கு டென்ஷன் வந்துச்சுன்னா டென்ஷன் ஆகிற படிப்பு வேணாம் தானே சார் சொல்லணும். நாங்க இவங்க சொல்றாங்க சார் எனக்கு வந்து அந்த சப்ஜெக்ட்ல பிடிச்சிருக்கு, இன்ட்ரெஸ்டா இருக்கு, நான் போயிட்டு அதுல அரியர்ஸ் வச்சிருக்கேன், இல்ல ஆவரேஜா படிக்கிறேன். ஒரு குழந்தை இப்ப ஃபர்ஸ்ட் நடக்க ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது தடுமாறி விழுந்தா அப்பே அப்பா பாத்துட்டு போயிட்டு இருக்காரா, அது கை பிடிச்சி மேல தூக்கி விடுறாருல, அது மாதிரிதான் எனக்கு ஒரு சப்ஜெக்ட் நான் பிடிச்சிருக்கு, ஆனா போயிட்டு அந்த வழியில, ஆனா நான் கீழே விழும் போது இந்த எனக்கு கை கொடுத்து மேல தூக்கி தான் கொண்டு வரணுமே தவிர எந்த விதமான அதுதான் எந்த கையை எப்படி பிடிக்கணும்னு பாத்து விழற மாதிரியான ஒரு இடத்துல போய் தள்ளணும் அப்படிங்கறது தான் பெற்றோர். இல்ல சார், நீங்க 10th 12th படிக்கும் போதே அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா 4 இடத்துல கேக்குவாங்க. எப்படி கேட்பாங்க, இந்த காலேஜ்ல படிக்கலாமா, இந்த குரூப் படிக்கலாமா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. கேட்காம அவங்க மட்டும் டிசிஷன் எடுக்கிறது இல்ல, மத்தவங்களையும் கேட்டு எடுக்கிறாங்க. அது எப்படி தப்பா போகும்? கேக்குறது வந்து தப்பா சொல்லு சார். நான் ஒரு எக்ஸாம்பிள், இந்த காலேஜ்ல படிக்கலாமா, இந்த பொம்பளை பிள்ளையா இருக்கு, இந்த லேடிஸ் காலேஜ்ல படிக்க வை, இந்த குரூப் எடுத்து படிக்க வை, இந்த குரூப்புக்கு இந்த வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பிரச்சனை என்னன்னா, பொம்பளை பிள்ளையா நான் இப்படி பாக்குறேன், இன்ஜினியரிங்கா நல்லா வேலை கிடைக்கும், அங்க நிறைய சம்பளம் கொடுப்பாங்க, அப்படி பாக்கணுமா கெரியர் செலக்ஷன் அப்படிங்கறது தான் கொஸ்டின். ஒருவருக்கு ஒரு ஓவியராத்துக்கான திறமை இருக்கும், இன்னொருத்தருக்கு நடன வல்லுநராத்துக்கான திறமை இருக்கும், இன்னொருத்தருக்கு ஸ்போர்ட்ஸ்மேனா, இன்னொருத்தருக்கு டாக்டரா, இன்னொருத்தருக்கு இன்ஜினியரா, இன்னொருத்தருக்கு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த திறமையை கண்டுபிடிக்கணுமா, அங்க வேலை கிடைக்கும், இங்க நல்ல சம்பளம் தராங்க, இந்த கம்பெனி திறந்திருக்காங்க, அங்க நாளைக்கு திறக்க போறாங்க, நாளைக்கு அது விரிவடையும் அப்படின்னு இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த போல உருவாகணுமா, இந்த கெரியரை சூஸ் பண்ணணுமா, இல்ல அந்த தனிநபருடைய திறமைகள், ஸ்ட்ரென்த், வீக்னஸ் இத கணக்குல எடுத்துக்கணும். அவங்க பிறந்ததுல இருந்தே பாக்குறவங்களுக்கு அவங்களோட டேலண்ட் தெரியாத போயிடுமா சார்? நம்மளை விட நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியாத போயிடுமா? இல்ல, ஒரு சின்ன விஷயம், உங்களை பத்தின ஸ்ட்ரென்த் வீக்னஸ் சார்ந்த விஷயம் உங்க நண்பர்கள்ட்ட, உங்களுடைய ஆசிரியர்கள்ட்ட நீங்க அதிகமா ஷேர் பண்ணுவீங்க பெற்றோர்களோட, இல்லையா? பெற்றோர்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். வந்து பேரண்ட்ஸ் வந்து முடிவு எடுக்கிறாங்க சார். இப்ப வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா டாக்டர், இன்ஜினியர் இல்லைன்னா டீச்சர். இதான் எங்க பசங்களை வந்து படிக்க வச்சு நாங்க நல்ல மேல கொண்டு வரணும். மத்த எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு நம்ம சாதிக்கலாம். இப்ப சாதிச்சிருக்கவங்க எல்லாருமே அவங்களோட இன்வால்வ்மெண்ட்டும் அவங்களோட திறமையும் வெளில கொண்டு வந்ததுதான் அவங்களால சாதிக்க முடிஞ்சிச்சு. எத்தனை பேர் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னாங்க எனக்கு இது ஆசை இருக்குன்ட்டு, அதுல எத்தனை பேர் வாய்ப்பே கிடைக்கிறது இல்லையே. சொல்ல வாய்ப்பு கொடுத்தாதானே அவங்களால சொல்ல முடியும். சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு எய்ம் இருக்கு, நான் டீச்சர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு சின்ன வயசுல இருந்தே சொல்ல தெரியுதுல. அது அப்பா அம்மா கிட்ட சின்ன வயசுல இருந்தே சொல்லிட்டே இருந்தா அவங்க 12th படிக்கும் போது அவங்க விருப்பம் இதுதான் அப்படின்னு பிள்ளைங்களோட ஆசை தெரிஞ்சுக்குவாங்கல்ல. அப்பா அம்மா அம்மா அப்பா வந்துட்டு குழந்தைய உட்கார வச்சு நீ என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டு அந்த பிள்ளை டாக்டர் சொல்ற வரைக்கும் விட மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச பேரண்ட்ஸா இருப்பாங்களோ என்னவோ. எங்க பேரண்ட்ஸ் எல்லா பேரண்ட்ஸ் உங்க அம்மா அப்பா மோசமாங்க அப்படி சொல்லாத சார். வாய்ப்பு கிடைக்காததுக்கான ரீசன் சொல்றேன். கிடையாது. அப்படி ட்ரெயின் பண்ணிட்ட பிறகு பேரண்ட்ஸ் வெரைட்டி இருக்கு நிறைய. சோ உங்க பேரண்ட்ஸ் அந்த வெரைட்டினா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆசைதான் என்னைக்குமே பெற்றோர் கேக்குறதா உங்க பேரண்ட்ஸ் உட்கார்ந்து பேரண்ட்ஸ் பத்தி தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். உங்க பேரண்ட்ஸ் உட்கார்ந்து ஸ்டெத்தோஸ்கோப் கொடுத்து டாக்டர் ஆகணும் அப்பே ஆயிருவீங்க. நீங்க சின்ன வயசுலயே ஆக முடியாது. ஓகேங்களா? இல்ல பிரதர், இன்னைக்கு டாபிக்கே அதுதான். அந்த வெரைட்டி ஆஃப் பேரண்ட்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க சம்பந்தம் இல்லாம வளராதீங்க. இல்ல நான் வளரல, நீங்க தான் வளர்றீங்க. டோன்ட் கெட் பர்சனல். இருதரப்பு வாதங்களையும் கேட்டோம். ஒரு தரப்பு சொல்கிறது ஒரு மாணவனுக்கு தான் தெரியும் தன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு. ஆக இந்த ஒரு முடிவை என்ன மேல் படிப்பை படிப்பது அப்படின்னு அந்த மாணவன் தான் எடுக்கணும்னு. சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்க்கக்கூடிய பெற்றோருக்கு தெரியாதா என்ன முடிவு எடுக்கணும், என்ன வழிய என்ன பாதையை தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் அப்படின்னு இந்த தரப்பு சொல்கிறது. இந்த ஒரு முடிவானது வெறும் எதை படிச்சா வேலை கிடைக்கும், எதுக்கு நல்ல கிராக்கி இருக்கு அப்படின்னு பார்த்து எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கக்கூடாது. மாணவர் எடுத்தாலும் பெற்றோர் எடுத்தாலும் அந்த மாணவனுடைய திறமைகள் எதை சார்ந்து இருக்கிறது, பலம் என்ன பலவீனம் என்ன, இவையெல்லாம் கருத்தில் கொண்டு எடுக்கப்பட வேண்டிய முடிவு. அது நண்பர்கள்ட்ட கேட்கலாம், உறவினர்கள்ட்ட கேட்கலாம். ஆனால் அந்த மாணவனோடு திறமை சார்ந்த அதை திறனறிந்து அதை கண்டறிந்து அதற்கேற்றாற் போல எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்க முடியும். ஏன்னா ஒரு ஆங்கில கவிதை கூட சொல்கிறது, ரோட் நாட் டேக்கன் அப்படிங்கிற ஒரு போயமை எல்லாரும் படிச்சிருப்போம். ஒரு பாதையை தேர்ந்தெடுத்த பிறகு
இதை ஏன் தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரக்கூடாது. அது போலத்தான் இந்த ஒரு மேல் படிப்பும். நிகழ்ச்சியில பங்கு பெற்ற 2 அணிகளுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.